கறவை மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். வீடியோவில் 2 மாடு வருது. மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. முதல்ல பார்க்குற மாடு 2வது ஈத்து மாடு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2வது ஈத்து மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்றுக்குட்டி போட்டு ஒரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் தான் இருக்கும். அதுவும் என்ன கன்றுக்குட்டின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டை கன்றுக்குட்டி தான். உங்களுக்கு அடிச்சிருக்கு பாருங்கள் ஒரு லக்கு. இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. கொடுக்க போகிற சாமி வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதெல்லாம். கன்றுக்குட்டி வந்து பொட்டை கன்றுக்குட்டி, அதுவும் நல்ல ஜாதி கன்றுக்குட்டி. நீங்கள் வந்து மற்ற ஜாதி மாதிரி நினச்சிக்கிடாதீங்க. வீட்டில் கொண்டு வந்து கட்டினோடனே வாயை பிளந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் டாக்டரை கூட்டு வந்து குளுக்கோஸ் ஏற்றையா, இல்லைனா ஹார்லிக்ஸ் ஏற்றையா, பூஸ்டர் ஏற்றையா, போன்விட்டா ஏற்றையான்னு சொல்லி பார்த்துட்ருக்கணும். இது அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஏரியாவில் உள்ள மாடு தான். நல்ல அருமையான மாடு. வெயில், பனி, குளிர், மழை எல்லாத்துக்கும் தாங்கும். அடித்து நீங்கள் கொட்டையை அமைச்சு படுக்க வச்சாலும் சரி, கொட்டையை அமைக்காமல் படுக்க வச்சாலும் சரி, சத்த கட்டாமல் படுத்து தூங்கும். அந்த மாட்டுக்கு அப்படி இல்லை. நீங்கள் சாம்பிராணி போடணும், சூடகத்தை காட்டணும், கற்பூரத்தை காட்டணும், அதுக்கு ஃபேனு போடணும், ஏசி வைக்கணும். இது அப்படிலாம் கிடையாது. நல்ல கட்டுத்தரையில் நல்ல அழகாக காலை நீட்டிக்கிட்டு படுத்து தூங்குவான். பாருங்கள், மடுவை பாருங்கள், மாட்டோட உயரத்தை பாருங்கள், மாடு எவ்வளோ அருமையாக இருக்குது. அதோட மொழியை பாருங்கள். மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது. எந்த குறையும் நீங்கள் சொல்ல முடியாது. நல்ல அருமையான பொட்டக்கன்றுக்குட்டி. மாட்டுக்கு மடுவுக்கு போகிற நரம்பு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. மாடு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. மாடு வயசும் ரொம்ப கிடையாது. 2வது ஈத்து தான். இப்போ நீங்கள் பார்க்குற மாடு 2வது. இது வந்து முதல் ஈத்து. நல்ல ஒரு செவல கிடாரி, சரியான மாடு. மாட்டோட உயரத்தை பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு கன்றுக்குட்டிலாம் நீங்கள் வாங்கி வளர்த்து அதை வந்து இந்த மாதிரி பருவத்துக்கு கொண்டு வரணுன்னா ஒரு தலைமுறையே நமக்கு போயிடும். அந்த மாதிரி அவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம காலத்தையும் வீணடிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த மாடு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாடெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அதெல்லாம் நம்ம நெட்டில் தான் போய் பார்க்கணும். அது ஏன்னா இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்காக நம்ம சேனலில் ஒளிபரப்பாக்குறோம். நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் மாடு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஓனர் நம்பர் வேணும்னு சொல்லி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஓனர் நம்பர் அனுப்பி வைக்கிறேன். ஓனர்கிட்ட பேசுங்க. மாடு ரொம்ப தெளிவாக இருக்கும். இது வந்து தலையீத்து தான். மாடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நரம்பெல்லாம் பாருங்கள். மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்கும். மாடை வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் கட்டிக்கிடலாம், பின்னாடியும் கட்டிக்கிடலாம். இந்த மாடெல்லாம் சாதாரணமாக ஒரு நேரத்துக்கு 7 லிட்டர் 8 லிட்டர் கறக்கும். மாட்டை நல்லா கவனிச்சிங்க, நல்லா சுத்தமாக வச்சுருந்தீங்க, மாடை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கீங்க. மாட்டுக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, தண்ணி, அதுக்கு எல்லாமே பக்காவாக கொடுத்தீங்கன்னா மாடு நீங்கள் நினைக்கிறத விட அருமையாக நிறைய பால் கொடுக்கும். இந்த மாதிரியான மாடுகள்லாம் வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தது புதுசாக 4 மாடுகளோடு சந்திப்போம்.